தோனி வருவாருன்னு ஜடேஜா உள்ள இறங்கினா ஓகே தோனி வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஜடேஜா மேல அவ்வளவு நம்பிக்கையா? அப்படி கிடையாது, அப்படி சொல்லல. ஏன்னா டிசப்பாயிண்ட் பண்ணது ருத்ராஜ் தான் டக்குன்னு ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து விட்டாரு. இல்ல அது ப்ரோ இன்னொருத்தர் ஜெயிக்க கூட நம்ம நினைக்க கூடாது, நம்ம ஏன் ஜெயிக்கலன்னு யோசிக்கணும். இந்த டீம்ல யாரு டிசப்பாயிண்ட் பண்ணான்னு கேட்டேன். 10 மடங்கு. ஆனா லோ டோட்டல் தோனி வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ப்ரோ, இந்த வீடியோ ஆன்லயே தான் வச்சிருந்தேன். ஜடேஜா எப்படியாச்சும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஜடேஜா எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி கரெக்டா ரன் அவுட் ஆனாரு, வெறியா இருந்துச்சு, அப்படியே அதிர்ச்சி ஃபுல்லா. ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஜடேஜா வந்து ஒரு சீரியஸா ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு தோனி அவர் என்கரேஜ் பண்ண கரெக்ட் தான். பட் ஆனா அவர் அவுட் ஆயிட்டு போகும்போது அந்த போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதையும் திரும்பி பண்றாங்க. அது தப்பு தானே, ரொம்ப தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது. ஒருத்தர் அவுட் ஆகும்போது சந்தோஷப்படுறது தப்பு தான், ரொம்ப தப்பு. அது அடுத்த சிஎஸ்கே அடுத்த வாட்டி அதை பண்ணாதீங்க. ஓகே சிஎஸ்கே வேணா சொல்றாரு. சிஎஸ்கே ஒரு சிஎஸ்கே வேணா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இல்ல இது எங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால எதுவா இருந்தாலும் ஓகே, லைக் மெமரிஸ்க்காக. பட் நம்மளோட பவுலிங் செமையா இருந்துச்சுல, நல்லா இருந்தது. செமையா எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நம்ம பவுலிங் செமையா இருந்ததுனால அவங்க பேட்டிங் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதனால ஆனா நியாயமா பார்த்தா மனசுதான் வலிக்கணும், எங்கெங்கயோ வலிக்குதுன்றீங்களே ப்ரோ. 2023ல வந்தேன் ப்ரோ இங்க நடந்த போது. அந்த என்ட்ரியோட தோனிக்கு வந்து இந்த வாட்டி பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா டெசிபல் எல்லாம் எகிரிச்சு, ஹைப்லாம் அதிகமாயிட்டே போகுது ப்ரோ. செதறிச்சு ப்ரோ. தியேட்டர்ல அதை எப்படி ரஜினி அஜித் விஜய் வந்தாரு அது மாதிரி செதறிச்சு, அதோட 10 மடங்கு வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாமா? நான் ரெட் போட்டிருக்கேன், அப்புறம் ஆர்சிபி சப்போர்ட்டர் நினைச்சிருவாங்கடா. நீங்க ஆர்சிபி ஃபேனா? இல்ல சிஎஸ்கே பிடிக்கும். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஹாப்பி தான், ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்ட்டு பும்ரா இல்லாததும் ஹர்திக் இல்லாததும் ரொம்ப மிஸ் பண்ணோம். அண்ட் வந்துட்டு 100 அஹமத் நல்லா போட்டார் ப்ரோ. ஒரு நல்ல கிரிக்கெட் ஃபேனா நான் அது ஒத்துக்கணும். 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டுமே மேட்ச். அதுதான் நானும் யோசிச்சேன். சரி பட் அப்படி இல்லனா இன்ட்ரஸ்டிங்கா சிஎஸ்கேவே இல்லையே. சிஎஸ்கே எப்பவுமே எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் அந்த கடைசி மினிட்ல எடுத்துட்டு போய் இத சேஸ் பண்ணி முடிச்சு, அது நிறைய ஸ்கோர் ஆனாலும் சரி கம்மி பிபி டேபிள் போட வச்சிரறாங்க. நம்மள போட வச்சு முடிக்கிறதா நம்மளோட. அடிச்ச அடியில எம்ஐயோட கேப்டனே ஹர்திக் பாண்டியால இருந்து சூரியகுமார் யாதவா மொத்தமா மாத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்திருக்கு. வண்டி பார்க் பண்ணும்போது அனிருத் கான்சர்ட் ஆரம்பிச்சிச்சு. நான் உள்ள இங்க இருந்து போற வழியெல்லாம் கேட்டுட்டே போற வழியில டான்ஸ் ஆடிட்டு உள்ள போறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. How was Dhoni's entry? It was really, I got goosebumps, and the Chepok DJ, that guy also played Hukum song, so yeah, it was amazing. It was amazing. Yeah. Okay, fully packaged. Yeah, it was actually, we all just come to see that entry. Yeah, if just once that he steps out of the boundary means we are very happy. Okay. Match எப்படி இருந்துச்சு? மேட்ச் நல்லா இருந்துச்சு, விறுவிறுப்பா போச்சு. சித்தா அந்த லோ டோட்டலா இருக்கும்போது தோனி வருவாரா வர மாட்டாரு டவுட் வந்திருக்கும். ஆமா ஆமா. எப்படி இருந்துச்சு தோனி திருப்பி சடனா வரும்போது? ரன்னும் இருந்துச்சு, விக்கெட்டும் இருந்துச்சு. சோ அதனால மேபி ஓவர் இருந்துச்சு. ஜடேஜா தோனி வர சான்ஸ் இருக்கு ஜடேஜா வந்தோன்னா அப்படின்னு. பட் தோனி வருவாரா ஏதோ தோணுச்சு, மேபி தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோனி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா தோனி வருவாரா தெரியல, பட் நல்லா இருக்கும். ஆனா நீங்க சென்னை மும்பைன்னு வரும்போது ஒரு வருஷமா வரல, இப்ப 2வது வருஷம் இப்பதான் வருது சென்னையில நடக்கிற மேட்ச். அப்போ நீங்க ரொம்ப நெயில் பைட்டிங்கா போகும்னு பாத்துருப்பீங்க. ஆமா, நான் வந்து இன்னும் ரன் அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். மும்பை இந்தியன்ஸ் இன்னும் நிறைய ரன் அடிப்பாங்க, நம்ம இன்னும் நல்லா சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவங்க பேட்டிங் நல்லா இல்ல, நம்ம பவுலிங் செம்மையா இருக்கு. பவுலிங் நல்லா டஃப் கொடுத்துருக்கோம். 100 முதல்ல எப்படி பண்ணாரு? எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க பவுலிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. நிறைய விக்கெட் எடுத்தாங்க. இப்ப நம்ம திருப்பி அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. டக்குனு முடிச்சுட்டா அப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மேட்ச்ல மொமெண்ட்ல மைண்ட்ல இருந்தது ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்னா இது? பிடிச்ச மொமெண்டா டோனிக்கு சாங் போட்டது நல்லா இருந்துச்சு. அந்த சாங் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன, அது ஃபீல்டிங், ஃபர்ஸ்ட்ல ஃபீல்டிங், நம்ம ஃபீல்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ஃபீல்டிங் செம்மையா இருந்துச்சு. ஒரு கேட்சும் போய் ஜம்ப் பண்ணி டைவ் பண்ணி போறலாம், டைவ் பண்ணிலாம் தடுக்கிறது லாஸ்ட்ல நான் சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அனிருத்தோட கான்செர்ட்டுக்காகவே ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. நான் வரல, நான் பார்க்கல, லேட்டா வந்தேன். இல்ல எனக்கு தெரியாது. நல்லா பிராங்க் பண்றாங்க அந்த பையன். ஏங்க நீங்க அனிருத் கான்செர்ட்டுக்காக வந்தீங்களா? பார்க்கலாம்னு நாங்க கரெக்ட்டா முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் வந்து அனிருத்துக்காகவே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எக்ஸ்ட்ரா போனஸ் தானே கான்செர்ட்? ஆமா, டிவில போடலையா? டிவில போடலன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல போடலன்னாங்க. சரி, நாங்க இப்ப போறல எல்லாம் பாடி கேட்டே போயிடுறோம். அஜித் சாங் ஆலுமா டோல் பல கேட்டே போயிட்டு முதல்ல வின் பண்ணிட்டோம். ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான மேட்ச் சென்னை ஆர்சிபி மேட்ச்.
அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆர்சிபி ஃபேன் தானே? அப்பெல்லாம் இல்ல, எனக்கு சிஎஸ்கேவும் நம்ம சிஎஸ்கே உண்மையா பிடிக்கும். பட் ஆர்சிபி ரொம்ப தோத்துட்டே இருக்காங்களா. விராட்டும் பாவம், அவரும் என்ன பண்ணுவாரு, அவரும் அந்த டீம் விட்டும் அவர் டீமுக்காக நிறைய விராட்காக வச்சு அந்த டீம் வின் பண்ணாச்சு. ஆனா இப்ப போன வருஷம் மே 18 அப்ப அவங்க பண்ணது சரியா? நம்மள அவ்வளவு பூ பண்ணாங்கல்ல. பண்ணாங்கதான், நம்ம மன்னிச்சு விட்டுறோம், நம்ம பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுறோம். பாவம்ல, அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க எல்லா டீம் கிட்ட, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க யோசிக்கலையா அதை? நம்ம அப்படி இருக்க வேணாம், நம்ம கொஞ்சம் சிஎஸ்கே ஃபேன். ஈசாலா கப் லாலிபப் ப்ரோ. ஈசாலா கப் லாலிபப். ஓகே, தோனி என்ட்ரி எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மேட்ச் Match was amazing. I think good win at home first match and against Mumbai Indians. So it was like a cherry on the top of it. And I think Rutu and Sachin played really well. Both scored 50s and both showed intent today. So yeah, that are the positives from the first game. And I think one player who really deserves the credit is Noor Ahmed because he bowled brilliantly. Brilliant. Taking 4 wickets at Chepauk is an amazing achievement. So I think he bowled brilliantly, and apart from that, Sachin and Rutu are in great form, so that's a good sign for us going into the second match. சிஎஸ்கே vs எம்ஐ எப்பயுமே ஸ்பெஷலா இருக்கும். தலை வேற இந்த வாட்டி லாஸ்ட்ன்றாரு. இந்த வாட்டி தான் எனக்கு தெரிஞ்ச எல் கிளாசிக்கோ சென்னையில நடக்குது, தலை இருக்கிறது நடக்கும். அதுவும் இவங்களும் ஹார்திக் பாண்டியால பேன் பண்ணிட்டாங்க. ஆமா ப்ரோ, இந்த ஒரு சிஎஸ்கே ஃபாரெவர் அப்படின்றாரு. என்னப்பா அது? சிஎஸ்கேக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம அந்த அளவுக்கு அடிச்சிருக்கோம். எல் கிளாசிக்கோனா இதுதான் எல் கிளாசிக்கோ. செம வர்த்தா இருக்கு. நீங்க யாரு உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணது? இல்ல ப்ரோ, ரோஹித் சர்மா இப்பதான் ப்ரோ, இப்ப இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆடல ப்ரோ. அடுத்த மேட்ச்ல ஃபார்ம் வந்துரும் நம்பிக்கை இருக்கு. ஆமா, எம்ஐ ஃபேனா நல்லா போட்டாரு. ஆனா சிஎஸ்கே இருந்தாலுமே ரோஹித் சர்மா எதுவும் அதே மாதிரி எங்க டீம்லயே புது லெக் ஸ்பின்னர் போட்டாரு ப்ரோ. லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் பயங்கரமா போட்டாரு ப்ரோ. அந்த விக்னேஷ் கர லெக் ஸ்பின்னர் அவர் 3 விக்கெட் எடுத்தார் ப்ரோ. அது மத்தபடி என்ன பண்ணனும்னா நான் 2 அதிகமா இருந்தது இந்த வாட்டி. ஆனா சாம்பியன்ஷிப் டிராஃபில ரோஹித் சர்மானால ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்தியா ஜெயிச்சது. இந்த வாட்டி விட்டுக்கலாம். சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் ரோஹித் சர்மா ஒரு ஸ்டார் பிளேயர். அவர் அடுத்து ஃபார்முக்கு வரணும், எல்லாரும் கூடாது, அவரை நம்ம இது பண்ணணும். ஆமா, அடுத்த வாட்டி அவரும் ஃபார்முக்கு வரணும், எல்லாரும் வரணும். அடுத்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பாரு. பிடியோட நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் கண்டிப்பா அடி. நாங்க திருப்பி பறந்து அடிப்பாரு ப்ரோ. நாங்க திருப்பி பறந்து 6000 ரூபாய் கொடுத்தாங்க. வந்து ஒரு சரியான வர்த்து மேட்ச். ரச்சின் ஏதோ சூப்பரா ஆனாரு, ருத்ராஜ் வெரியா ஆனாரு. ருத்ராஜ் செம்ம 22 பால்ஸ்ல 50 அடிச்சாரு ப்ரோ. சில டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. தீபக் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடல, மத்தபடி எல்லாரும் ஓரளவுக்கு ஆனாங்க. பவுலிங் ரேட் மட்டும் லைட்டா இன்னும் கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும். சொல்ல போனா ரொம்ப லைட் ஷோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அனிருத் ஷோ சூப்பரா இருந்தது. அது ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் தான். ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். இட் வாஸ் வர்த் எக்ஸ்ட்ரா மணி ஆல்சோ. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. மும்பை வெல் பிளேட் ப்ரோ. மும்பை ஆனா லோ டோட்டலா இருக்கும்போது தோனி வருவாரான்ற டவுட் வந்துரும். ஆமா, கண்டிப்பா வந்துச்சு. ஏன்னா 2023ல அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு, மறந்துட கூடாது இல்ல. ஜடேஜா மறக்கவே கூடாது ப்ரோ. ரொம்ப க்ரூஷியல் ஆட்ல ஆடி கொடுத்திருக்காங்க. இல்ல ப்ரோ, கொஞ்சம் கத்திக்கிட்டு இருந்தாரு பவுண்டரி போகும்போது, விக்கெட் போகும்போது அது லைட்டா கொஞ்சம். ஆனா நீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் நடுவுல உட்கார்ந்தீங்களா இல்ல தனியா தான் இருந்தீங்களா? இல்ல, ஒரு 50 பேர்ல ஒரு 2-3 எம்ஏ ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதுல இருந்தீங்க. அப்ப நீங்க அவங்க பவுண்டரி அடிக்கும்போது கத்திட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன பார்த்தாங்களா பக்கத்துல? இல்ல, பார்த்தாங்க, அவங்க எதுவும் கண்டுக்கல. அவங்களுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல தான் வரும், எம்ஏ ஃபேன்ஸ் மேல. இப்ப இல்ல, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓகே, யார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண இந்த மேட்ச்ல? டிசப்பாயிண்ட் பண்ணதா? பேட்டிங் யாருமே ஒழுங்கா ஆடல ப்ரோ. அதான் ப்ரோ. தீபக் சார்லாம் பேட்டிங் ஆட மாட்டாரு, ரெண்டு பரவாயில்ல, அவர் கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. டார்கெட் வந்துச்சு. இல்லைன்னா இது கூட வந்திருக்காது. கண்டிப்பா வந்திருக்காது. சரி, கடைசி ஒரு 4 ரன் கூட சின்னதா ஒரு ஹோப் இருந்துச்சு, பட் வேலைக்கு ஆகல. பும்ரா இருந்தா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். பும்ரா தான் ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. பும்ரா ஹார்திக் தான் எங்களுக்கு தான் ப்ரோ மேட்ச். ஓ, அப்படின்றீங்க. ஓகே, கம்பேக் கொடுத்துருவாங்க ப்ரோ. எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கிறது வழக்கம் தானே? வழக்கம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தலாம் தான் நிறைய கப் அடிச்சிருக்கீங்க. அது பிரச்சனை கிடையாது. அடிச்ச எல்லா கப்புமே ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துலாம் ப்ரோ. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க. ரோஹித்தும் போக போக டச்சுக்கு வருவாரு. பும்ரா ஹார்திக் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா நாங்க தான் ப்ரோ.